வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ராஜேந்திரன் கோகுல்நாத். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூலம்பட்டி அமரே நீதிமன்றத்தில் ஆஜரானார். இலங்கை கிரிக்கெட் அணி சொந்த மண்ணில் பங்கு பெற்றும் கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமை கார்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டமை நீதிக்கு புறம்பானது. ஷேக் வீராவின் உறவினர்களை ஜனாதிபதி சந்தித்தார். அழிவடைந்த விளைநிலங்களுக்கு நட்டஈடு வழங்குமாறு கோரி மகாபலி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில். செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டுச் செய்தி. கியூபாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றிரவு கியூபா புரட்சித் தலைவர் சேகுவேராவின் ஹவானா நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இல்லத்திற்கு சென்றுள்ளார். சேகுவேராவின் குடும்பத்தவர்களின் நலன் விசாரிப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்கு சென்றிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. கியூபா புரட்சித் தலைவர் சேகுவேராவின் பாரியார், புதல்வர் மற்றும் உறவினர்களின் நலன் தொடர்பில் விசாரித்த ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். சேயின் புரட்சி போராட்டங்கள் தொடர்பான நினைவுகளை அவரது பாரியார் ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது சே தொடர்பில் எழுதப்பட்ட 2 நூல்கள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. பிரதமராக பதவி வகிப்பதற்கு யூசுப் ராசா கிலானிக்கு பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் கிலானி குற்றவாளியாக காணப்பட்டு 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரிக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கடந்த ஏப்ரல் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு சட்ட விலக்களிப்பு உள்ளதால் குறித்த வழக்கை மீண்டும் ஆரம்பிக்க முடியாது என பாகிஸ்தான் பிரதமர் கூறியிருந்தார். இதனை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட பிரதமருக்கு அடையாள சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ராசா கிலானி பிரதமர் பதவிக்கு பாராளுமன்றத்திற்கு தகுதியற்றவர் என அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது. நாட்டில் அபாயகரமான நிலைமை ஏற்பட்டுள்ளமையினால் நீதியையும் சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். අවිගත් මැරයන් නිදැල්ලේ හැසිරෙනවා. ගිනි අවි භාවිතා කරනවා. ஆயுதங்களை ஏந்திய குண்டர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றனர், துப்பாக்கிகளை பயன்படுத்துகின்றனர், கொலைகளை புரிகின்றனர். நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை, நியாயம் இல்லை. இதுதான் ஆசியாவின் ஆச்சரியம். எந்தவித தடைகளும் இன்றி ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு வீதிகளில் நடமாடுவதற்கும் கொலைகளை புரிவதற்கும் பாதுகாப்பு வழங்குவது யார்? நாட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் அநீதியை செயற்படுத்தப்படுகின்றது. போலீசார் முழுமையாகவே அரசியலுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தினால் போலீசார் மாத்திரமல்லாமல் நாட்டின் அனைத்து நிறுவனங்களும் அரசியலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண குழுவின் அறிக்கையிலும் இந்த நிலைமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ප්‍රතිසංවිධාන කොමිසම වාර්තාව මගිනුත් මේ තත්ත්වය පෙන්වා දෙනවා. ரணில் விக்ரமசிங்க மஹதா விசின் பவசன ஆகாரයට ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பதனை போன்று மிகவும் கவலை அடையக்கூடியதும் பயங்கரமானதுமான நிலைமை நாட்டில் காணக்கூடியதாக இருக்குமாயின் இந்த முறை மே தினத்தை யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு முன்னெடுக்க முடிந்தது என்ற கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு பின்வாங்காமல் செயற்படுகிறது. அத்துடன் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என்ற ரணில் விக்ரமசிங்கவின் குற்றச்சாட்டை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த அரசாங்கம் குற்றவாளிகளை தண்டிக்க எந்த வகையிலும் அரசியல் ரீதியில் தலையீடு செய்வதில்லை. குற்றவாளிகளின் தராதரம் பாராது நீதியின் முன் கொண்டு வரப்படுவார்கள் என்பதனையும் தெரிவிக்கின்றோம். சபாநாயகர் அவர்களே, உலகில் இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுகின்ற நிலையில் இது இலங்கையில் மாத்திரம் இடம்பெறும் விடயங்கள் அல்ல என்பதனையும் நினைவுபடுத்துகின்றோம். විශේෂ වූ ප්‍රවණතාවයක් නොවන බව දක්වා සිටිමි. கிழக்கு மாகாண சபை கலைக்கப்படுவதை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி அம்பாறையை சேர்ந்த வாக்காளரான KKP அமரசிங்க என்பவர் தாக்கல் செய்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ஸ்கந்தராஜா மற்றும் நீதிபதி தீபாலி விஜயசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது மனுதாரர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள மேன்முறையீடுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கான அனுமதியை வழங்கிய நீதிமன்றம் மனு மீதான பரிசீலனையை ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. மனுவில் முதலாவது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மாகாண சபை அமைச்சர்கள் இன்று நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்தனர். கிழக்கு மாகாண சபையின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அதனை கலைப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என மனுதாரர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை உரிய காலத்திற்கு முன்னதாக கலைப்பதற்கு இடமளிக்க கூடாது என தெரிவித்து கிழக்கு மாகாண சபையின் அனைத்து உறுப்பினர்களினது இணக்கப்பாட்டுடன் ஏற்கனவே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட மேலும் மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 18 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள கருணாரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். எதிர்வரும் மாதமளவில் சந்தேக நபரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய இதன்போது தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் எலிசபெத் வைத்தியசாலையின் வைத்தியர்களின் அனுமதியுடன் வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் புதல்வியான ஹிரோனிகா பிரேமச்சந்திர மீது நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய கூறியுள்ளார். ஹிரோனிகா பிரேமச்சந்திர மீது அவ்வாறு நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்படும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி டிராந்த வலலியாத்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான எழுத்துமூல ஆவணத்தை சமர்ப்பிப்பதற்காக ஜூன் 26ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு மக்கள் இந்து தெல்லிப்படை துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று முற்பகல் 10 மணி அளவில் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு மக்களின் வாழ்முறைமையை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கவனஈர்ப்பு போராட்டத்தை அடுத்து வெலிகாமம் வடக்கு பிரதேச சபைசாளர் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையெழுத்துள்ளார். இதேவேளை இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய மக்களை ஏற்றி சென்ற பஸ்ஸின் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். குறித்த பஸ் மீது கழிவெண்ணெய் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் புன்னாலை கட்டுவன் புத்தூர் பகுதியில் வைத்து இடம்பெற்றதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த தாக்குதலில் எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் பஸ்ஸுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் ஜனநாயகம் அற்றுப்போயுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்றிணைய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்ந்து அடக்குமுறைகளில் ஈடுபட்டு சர்வாதிகார நிலைமை ஒன்றை ஏற்படுத்துவதாக இருந்தால் குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் புத்திஜீவிகளுக்கும் அனைவருக்கும் பாரிய பொறுப்புகள் உள்ளன. இதனை எவராலும் பிளவுபடுத்த முடியாது. ஜனநாயகம் நாட்டில் நிலவுமாயின் நியாயம் இருக்குமாயின் நாம் வேறுபட்டு இருந்தும் போராட்டங்களை நடத்த முடியும். எனினும் அவ்வாறு இல்லாத நிலையில் நாம் எதனை செய்வது? ஒன்றையே செய்ய வேண்டும். கொள்கை ரீதியாக அல்லது அவர்களது அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் பிளவுபடாமல் அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப கட்சிகள் செயற்பட வேண்டும். எதிர்க்கட்சியின் இந்த ஒன்றிணைந்த செயற்பாடுகளில் சரத் பான்சேகா, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அனைவருக்கும் இணைந்து கொள்ள முடியும். நாம் எமது கொள்கை தொடர்பில் பேசுவதை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைய வேண்டும். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும்.